எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓப்பனிங் சீன்ல 100 ஃப்ளோருக்கு மேல இருக்கிற ஒரு பில்டிங்கோட உச்சில நின்னுகிட்டு கீழே குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு நம்மளோட ஹீரோ. அவர் பின்னாடி பார்த்தாச்சுன்னா கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, இவனோட மாட்டிட்டு சாவறதுக்கு சத்தம் காட்டாம கீழே குதிச்சு செத்துடலாம் அப்படின்ட்டு கீழே எட்டி பார்க்காரு. இங்க இருந்து தான் கதையே ஆரம்பிக்கு. இவர் ஒரு எழுத்தாளர், ஆனா ஒரு அளவுக்கு ஆக மாட்டான், சரியான சோம்பேறி, குடிச்சிட்டு தூங்கிட்டு தான் கிடப்பான். அதுவும் இல்லாம ஒரு கம்பெனில 3 வாரத்துல ஒரு கதையை எழுதி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை போட்டு அட்வான்ஸை வாங்கி அந்த காசையும் வச்சு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கதையை எழுதி முடிச்ச பாடு இல்ல. இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது. இவனுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டா. இந்த மாதிரி இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாளைக்கு அவரோட எக்ஸ் ஒய்ஃபோட பிரதரை மீட் பண்றாரு. ஹீரோவை பார்த்து, மச்சான் நீ என்ன உனக்கு கிரியேட்டிவிட்டியா யோசிக்க முடியல அப்படிதானே, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்ட்டு அவன் கையில இருந்து ஒரு மாத்திரையை எடுத்து காட்டுறான். இதோட விலை எவ்வளவு தெரியுமா, 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றப்ப, என்னது 1 லட்சமா, அப்படி என்ன இந்த மாத்திரையில இருக்கு? அதிகபட்சமா ஒரு சாதாரண மனுஷனால அவன் மூளையுடைய 100% செயல்பாட்டில் 8 to 10% மட்டும் தான் செயல்பட வைக்க முடியும். ஆனா இந்த மாத்திரை மூளையுடைய 100%த்தையும் செயல்பட வைக்கும். இந்த டேப்லெட்டை போடுறது மூலமா நம்மளால ப்ரூஸ்லி வீடியோஸை மட்டுமே பார்த்து ப்ரூஸ்லி மாதிரியே ஃபைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜை கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல கத்துக்கிட்டு ரொம்ப ஃப்ளூயண்டா நம்மளால பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோ கொஞ்சம் தயக்கத்தோட அந்த மாத்திரையை வாயில போட்டுக்கிட்டு வீட்டோட மாடிக்கு ஏறி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப சடனா அவருக்கு எல்லாமே பிரைட்டா தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுது. அப்ப அவன் ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்து அவனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கு. டக்குன்னு ஏதோ ஒன்று யோசிச்சு திடீர்னு வேகமா செம ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிக்கான். இதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு நாலேஜபிளா அவன் பேசி இருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேக்ல ஒரு புக் வச்சிருப்பான். அந்த புக்கோட ஒரு ஓரத்தை தான் ஜஸ்ட் பார்த்திருப்பான். அந்த புக்கை பத்தின எல்லா டீட்டெயிலை பத்தியும் அவள்கிட்ட சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப அங்க அந்த புக் இருந்திருக்கும். அதை சும்மா ஒரு புரட்டி இருப்பான். அப்படி புரட்டுறப்பவே மைண்ட்ல அவனுக்கு அந்த அளவுக்கு அது கேப்சர் ஆயிருக்கும். அப்படி கேப்சர் ஆனதை இப்போ அவனால ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. வீட்டை வந்து பார்க்க வீடு ரொம்ப கேவலமா கிடக்குது. உடனே அந்த குப்பையெல்லாம் வேகமா கிளீன் பண்ணிட்டு கதை எழுத உட்கார்றான். அப்படி உட்கார்ந்த உடனே அவன் மைண்ட் செம ஸ்பீடா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துல அந்த கதையோட பாதி பகுதியை எழுதி முடிச்சிடறான். அப்படி அவன் முடிச்ச வரைக்கும் உள்ள கதையை எடுத்துட்டு போய் அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கல்ல அந்த கம்பெனிக்காரன்ட்ட போய் கொண்டு கொடுத்துறான். எப்படிப்பா நீ இந்த கதையை இவ்வளவு நல்லா எழுதியிருக்க, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளியிருப்பாங்க. அவனுக்கு செம ஹாப்பி ஆயிருது. அந்த சந்தோஷத்தோடய லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அன்னைக்கு படுத்துறான். படுத்துட்டு காலையில எந்திக்கான். அவனுக்கு அது வழக்கமான நாளாயிருது. ரொம்ப சோம்பேறித்தனமா தெரியுது. என்னன்னு பார்த்தாச்சுன்னா அந்த மருந்தோட பவர் அவனை விட்டு போயிருச்சு. சரி நமக்கு அந்த மாத்திரை கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாப்பிளைய பாக்குறதுக்கு கிளம்பிடுறான். பார்க்கும்போது அவன் மாப்பிள அவன் கண்ணு முன்னாடி செத்து போய் கிடக்குறான். அவன் தலையிலே யாரோ சுட்டிருக்காங்க. ஒருவேளை இது அந்த மாத்திரைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாத்திரையை தேடி தான் யாரும் இங்க வந்திருக்காங்க, வீட்டெல்லாம் களைச்சு போட்டிருக்காங்க, இவனையும் கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு இவனும் அந்த மாத்திரையை தேட ஆரம்பிக்கான். கடைசியா ஒரு வழியா கிச்சன்ல ஒரு இடத்துல அந்த மாத்திரையை கண்டுபிடிச்சிடறான். அந்த மாத்திரை ஒரு பேக்ல இருக்குது. அந்த மாத்திரை கூட ஒரு புக்கு, கொஞ்சம் பணம் அதெல்லாம் இருக்குது. உடனே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்ததும் மொத வேலையா அந்த டேப்லெட்டை போடுறான். இப்படியே டெய்லி டேப்லெட் போட ஆரம்பிக்கான். அவனோட சிந்தனை வேற லெவல்ல போகுது. அவனோட கற்பனை திறன் அவன் எழுத்துல செம தெளிவா வர ஆரம்பிக்கு. செம ஸ்டைலிஷா மாறுறான். எல்லா வேலையும் சுறுசுறுப்பா வேகமா செஞ்சு முடிக்க ஆரம்பிக்கிறான். பியானோவெல்லாம் உடனே கத்துக்கிறான். எல்லா லாங்குவேஜையும் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறான். இதனாலே அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்குது. எல்லாருமே வாழணும்னு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருது. அப்பந்தான் அவனுக்கு மனசுல ஒண்ணு தோணும், இந்த பவரை வச்சு நாம ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூஸ் பண்றான். வெறும் $100 வச்சுக்கிட்டு அவன் ஷேர் மார்க்கெட்டுக்கு போவான். அதை செமையா கணிச்சு ஒரே நாள்ல அதை $10,000 மாத்திடுவான். அப்ப அவங்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதனால ஒரு தப்பான விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கான். அங்க லோக்கல்ல ஒரு டான் இருக்கிறான். அவன்கிட்ட போய் கடனா கொஞ்சம் பணம் கேட்கறான். அந்த பணத்தை தூக்கி ஷேர் மார்க்கெட்ல போடுறான். வாய்க்குள்ள 2 மாத்திரையை போடுறான். செம பிரில்லியண்டா யோசிக்க ஆரம்பிக்கான். அவன் மூளை பயங்கரமா ஷேர் மார்க்கெட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் கணிக்க ஆரம்பிச்சிருது. இந்த கம்பெனில இவ்வளவு ஷேர் போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு பிறந்துருது. இதனாலேயே நிறைய மில்லியன் கணக்குல சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சமயம் இவருடைய மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் இவரை கூப்பிட்டு, ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, அவரை யாரோ ஒருத்தர் மறைமுகமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நைட்டு பெட்ரூம்ல இருந்தும் மறைஞ்சிருந்து பார்ப்பாரு, இவரை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாளும் வருது. அந்த பில்லியனரை போய் மீட் பண்றாரு. பயங்கர பிரில்லியண்டா பேசுறாரு. அந்த பில்லியனரும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. உடனே அவர் ஆரம்பிக்க போற புது கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்து, இதுக்கான ரிப்போர்ட்டை நாளைக்கு கொண்டு வந்து சப்மிட் பண்ணு, அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா உடனே என்னோட கம்பெனிக்கு CEO ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அவருக்கு கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தடுமாறுறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த டேப்லெட்டோட பவர் ஏதோ ஒரு வேலையை காட்ட ஆரம்பிக்க அப்படின்ட்டு. சரி ரைட், இப்போ நம்ம அந்த டேப்லெட்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஒரு டேப்லெட்டையும் பாக்ஸ்லேயே வச்சு மூடி அங்கேயே வச்சிடறான். இன்னைக்கு அவன் அந்த பணக்காரனை போய் மீட் பண்ணணும். ஆனா அதுக்கான எந்த ரிப்போர்ட்டையுமே இவன் தயார் பண்ணல. அந்த பணக்காரன்ட்ட போய் பேசுறப்ப தெளிவில்லாம கொஞ்சம் திக்கி தயங்கி தான் பேசுறான். முந்தின நாள் இருந்த ஃப்ளூயன்ட் இன்னைக்கு அவன்கிட்ட இல்லங்கிறது அந்த பணக்காரனுக்கு தெளிவா தெரியுது. அங்க இருந்து நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப சடனா இவன் ஏற்கனவே ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தால அவன்கிட்ட மாட்டிக்கிறான். இப்போ என்ன பண்ணான்னு தெரியாம ஹீரோ அந்த டேப்லெட்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். அந்த கடன்காரன் உடனே அந்த டேப்லெட்டை பிடிங்கி அவன் வாயில போட்டுக்கிறான். அந்த கடன் கொடுத்தவன் சரியான சைக்கோ. அவன் இப்போ நம்ம ஹீரோட்ட
டேய் டேப்லெட் செமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்கிருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இவன் அந்த மாத்திரையை அவன் மாப்பிள்ள ரூம்ல இருந்து எடுத்தப்ப அங்க ஒரு டைரி இருந்திருக்கும். அந்த டைரியில நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பருக்குலாம் இவன் கால் பண்ணி கேட்கறப்ப எல்லாருமே அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண ஆட்கள். அவங்கள பல பேர் இப்போ உயிரோட இல்லாம இருப்பாங்க, இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்படி இவன் கால் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த லிஸ்ட்டை நல்லா தேடி பார்க்கறப்ப அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபோன் நம்பரும் அதுல இருந்திருக்கு. சரி ரைட், அவளை போய் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவளை போய் மீட் பண்றான். அவ பார்த்தாச்சுன்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போய் இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு இவன் அவள்கிட்ட கேட்கான். என் தம்பி இந்த மாதிரி ஒரு டேப்லெட்டை கொடுத்தான், அதை நான் போட்ட உடனே எனக்கு ஏகப்பட்ட பிரில்லியண்டா நிறைய ஐடியாஸ்லாம் வந்துச்சு, செமையா யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா கொஞ்ச நாள் அந்த டேப்லெட் உடம்புக்கே ஒத்துக்காம இந்த மாதிரி சோர்வாயிட்டு, ஆனா ஒரு கட்டத்தில் அந்த டேப்லெட் காலியான பிறகு போடாம விட்டதுனால என் உடம்பு இந்த மாதிரி நிலைமைக்கு மாறிட்டேன் அப்படின்ட்டு வருத்தத்தோட சொல்ல ஆரம்பிக்கா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அந்த டேப்லெட்டை போட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சாவுதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் கையில இருக்கிற மாத்திரை இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாத்திரையை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து மீட் பண்றாரு. அந்த சயின்டிஸ்டும் அந்த மாத்திரையை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா போய் அந்த பணக்காரனை போய் மீட் பண்றான். இனிமே தான் நீங்க என்னோட சின்சியரா பார்க்க போறீங்க அப்படின்ட்டு அவன் வேலையில பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆகுறான். பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு அந்த கம்பெனில அவனோட டேலண்ட்டை செமையா ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கான். இந்த டைம்ல தான் அந்த பணக்காரனுடைய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய பில்லியனியர் கிட்ட சைன் பண்ண வேண்டியிருக்குதான். ஸோ அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்கை வைக்கிறாங்க. ஆனா அந்த பில்லியனியர் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறாரு, கொஞ்சம் சிக்கா இருக்கிறாரு. நம்ம ஹீரோ அதை பார்க்கறப்ப இவனுக்கு இருக்கிற சிம்டம்ஸ்லாம் அவருக்கும் இருக்கிற மாதிரி இவன் மனசுல தோணுது. ஸோ அவருக்கு உடல்நிலை சரியான பிறகுதான் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்கள காரியத்தை விடுறதுக்காக நம்ம ஹீரோ கீழே இறங்கி வராரு. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணி துரத்தி வந்துட்டு இருந்தால அவன் அந்த லேடிக்கு டிரைவரா இருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயமே புரியுது. அந்த பில்லியனியருக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்த டேப்லெட் தீந்து போச்சு. அதனால தான் அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த டிரைவர் அந்த டேப்லெட்டை தேடி தன்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுல தெளிவாயிடுறாரு. இப்போ அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆகாததுனால நம்ம ஹீரோவுக்கும் அவருக்கு வேலை தரதா சொன்ன அந்த பணக்காரனுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்கு. இவன் ஏற்கனவே ஒரு கடங்காரன் ஒருத்தனுக்கு அந்த மாத்திரையை கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் அந்த மாத்திரையை யூஸ் பண்ணி செம ஸ்மார்ட் ஆயிருப்பான். பயங்கரமா கோட் ஷூட்லாம் போட்டு வந்து இவன் முன்னாடி வந்து நிற்கிறான். வந்தவன் எனக்கு 20 டேப்லெட் வேணும், கொண்டு வரலன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அதனால நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அவன் கையில இருந்த மாத்திரையை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துடுறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு சிஇஓ ஆகிறதுல பிரச்சனை, இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த டிரைவரால ஒரு பிரச்சனை, இவங்கிட்ட டேப்லெட் கேட்டு இவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அந்த சைக்கோவுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணனே தெரியல. அவ்வளவுதான், நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு செம வெக்ஸ் ஆயிடுறான். அவன் வீட்டுக்கு போய் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு உள்ள அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். அந்த சைக்கோ அங்கேயும் வந்துடுறான். அவன் வந்து கதவெல்லாம் உடச்சிட்டு உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இப்பதான் நம்ம ஹீரோ அவங்கிட்ட மாட்டி கொடூரமா சாவறதுக்கு நம்மளே கீழே குதிச்சு செத்துடலாம் அப்படின்ட்டு மொத சீன்ல கீழே குதிக்க எட்டி பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தாச்சுன்னா அந்த சைக்கோவும் கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். இவனை பிடிச்சி அடிச்சு உட்கார வச்சிடறாங்க. இப்போ அந்த சைக்கோ நம்ம ஹீரோ கிட்ட அந்த மாத்திரை எங்கன்னு கேட்க ஹீரோ அது இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். உடனே அந்த சைக்கோ கூட வந்த 2 பேர் அந்த வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்காங்க அந்த மாத்திரையை. இப்போ அந்த சைக்கோ ஹீரோ கிட்ட உனக்கு அந்த மாத்திரையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல, நீ அந்த மாத்திரையை டைரக்டா போட்ட அப்படின்னாச்சுன்னா அது ஒரு நாளைக்கு தான் தாங்கும், அதுவே லிக்விட் ஆக்கி நம்ம நரம்புல ஊசி மூலமா ஏத்திக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு மாத்திரையை லிக்விட் ஆக்கி அவன் நரம்புல இன்ஜெக்ஷன் மூலமா ஏத்திக்கிறான். ஹீரோ சடனா ஒரு கத்தி எடுத்து அவர் வயித்துல குத்திடுறாரு. இப்போ அந்த குத்துப்பட்டவனுடைய ரத்தம் ஹீரோ முன்னாடி சிந்தி கிடக்கும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அவன் அந்த மாத்திரையை லிக்விட் ஆக்கி அவன் உடம்புல ஏத்திக்கிட்டு தான் அவன் ரத்தத்துல கண்டிப்பா கலந்துருக்கும் அப்படின்ட்டு அந்த ரத்தத்தை லைட்டா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய பிரெயின் கொஞ்சம் பிரிஸ்கா செயல்பட ஆரம்பிக்கு. அவருடைய உடம்புல பழைய பவர் கிடைச்சிருது. உடனே அவருடைய ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணி மீதி இருக்கிற 2 பேரையுமே போட்டு தள்ளிடுறாரு. இப்போ அந்த கோமால இருந்த பில்லியனியர் இறந்து போயிருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் அந்த கார் டிரைவர் அவங்கிட்ட நம்ம ஹீரோ இப்பதான் உன்னுடைய ஓனர் இறந்து போயிட்டாருல்ல, இப்போ நீ எனக்காக ஒர்க் பண்ணு, இந்த புக்ல இருக்கிற அட்ரஸ் யாரையாவது தேடி கண்டுபிடிச்சு அங்க ஏதாவது டேப்லெட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்ல அந்த புக்ல இருக்கிற அட்ரஸ் எல்லாத்துக்குமே போறாங்க. அதுல ஒருத்தன்ட்ட டேப்லெட் இருக்குது, அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கதை சில வருடங்களுக்கு பிறகுன்னு நகருது. அங்க பார்த்தாச்சுன்னா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு ஆப்போனண்டா போட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டீஷியனா மாறி இருக்கிறாரு. அவருடைய பிஏ வந்து உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப அது யாருன்னா இவருக்கு வேலை கொடுக்கறதா சொன்ன அந்த பில்லியனியர். ஏன்னா அந்த பில்லியனியர் நம்ம ஹீரோக்கு மாத்திரை பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல ஒரு லேப், அந்த லேபையே விலைக்கு வாங்கியிருப்பான். ஸோ அந்த லேப்ல இருந்து உனக்கு மாத்திரை இனிமே வரணும் அப்படின்னாச்சுன்னா நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்றான். நம்ம ஹீரோ அப்ப கொஞ்சம் பதட்டமாகறான். இருந்தாலும் வெளியே கூட்டு போய் அவங்ககிட்ட செம்ம கெத்தா ஒரு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கான். இந்த மாத்திரையை போட்டு என் பிரெயினை யூஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனையில இருந்து வெளியே வர தெரிஞ்ச எனக்கு இந்த மாத்திரையை போடாம இதே ஆட்டிடியூட்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, இப்போ நான் ஃபியூச்சரே ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்க பாரு ஒரு கார் வருதா, இப்போ அங்க ஒருத்தன் கை காட்டுறான் பாரு, இப்போ அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த பில்லியனியர் இப்போ நம்ம ஹீரோ ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக ஆரம்பிச்சிடுறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பணக்காரனோட நெஞ்சில கை வச்சு அவன் ஹார்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடுறான். அந்த அளவுக்கு இவன் பிரெயின் பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி ரைட், இவனை ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்ட்டு அந்த பணக்காரனும் அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே இந்த படமும் முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாதீங்க, லைக் கமெண்ட் நினைத்தியா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.